friends, Vanakkam, Vandanam, Namaste, Namaskar. Bhagavati Sekimuthu from Mumbai, Muthu Baba in Kanyakumari. Monday to Thursday, திங்கள்லேருந்து வியாழக்கிழமை 4 நாளும் மார்க்கெட் எங்கேயுமே மூவ்மெண்ட்ஸ் ஆக மாட்டேங்குது. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 24,990 25 டச் ஆக மாட்டேங்குது. கீழே 24,733 நேரத்துலேருந்து 700க்கு கீழே போக மாட்டேங்குது. அதுக்கு உள்ளதான் மேலே கீழே கடைசியில் க்ளோஸ் ஆகணும் பார்த்தா ஒரு 10-15 பாயிண்ட் க்ளோஸ் ஆகும், ஒரு 20 பாயிண்ட் மைனஸ் இருக்கும், 30 பாயிண்ட் ப்ளஸில் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி நிஃப்டி காலையில் ஓப்பன் ஆனது 24,803, ஒரு 10-15 நிமிஷத்தில் ஹை லெவலுக்கு 24,863 போயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் செஷனில் மார்க்கெட் கீழே தான் வந்திருக்குனாக்கி 24,733, ஒரு 18 பாயிண்ட்டு க்ளோஸு 24,793, அதாவது 24,800 கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. 24,800க்கு மேலே ஒரு 80 பாயிண்ட் மேலே போகுது, கீழே ஒரு 80 பாயிண்ட் வருது. அதாவது 75 150 பாயிண்ட்டுக்கு உள்ளே தான் இந்த வாரம் பூரா மூவ்மெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஈரான் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கு. யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வாண்ட்ஸ் ஈரான் பிரீமியர், ரஷ்யா வாண்ட்ஸ் யூஎஸ் டோன்ட் என்டர் இன்டு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ஈரான் இஸ்ரேல் வார். ஆக இது குளோபல் லெவலில் ஒவ்வொரு நாளைக்கும் ஃபெர்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு என்ன ஆகும்? நான் 2 ராக்கெட்டை போடுவேன், நீ 2 ராக்கெட்டை போடுவேன். தீபாவளி வெடி வெடிச்ச மாதிரி தான் இப்போ ஈரான் இஸ்ரேல் நடக்கு. ரஷ்யா உக்ரைன் வார், இந்தியா பாகிஸ்தான் வார் 3 நாளில் 4 நாளில் முடிஞ்சிட்டு. எதுனாலும் இப்போ டென்ஷனில் தான் நிறைய இருக்குனால மார்க்கெட் எங்கே போகுது என்னங்கிறது தெரியல. இன்னைக்கு நிஃப்டி மூவ்மெண்ட்ஸை பார்க்கும்போதுமே ஒரு 75 பாயிண்ட் கீழே 75 மேலே கிடைச்ச க்ளோஸ் ஆனது ஆஸ்பாஸ். நேற்று 24,812, இன்றைக்கி 24,793, 30 பாயிண்ட் கீழே 30 பாயிண்ட் மேலே. நாளைக்கு வீக்கெண்ட் ஃப்ரைடே இருக்குது. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நேற்று சொன்ன மாதிரியே 55,956 மேலே போகாது. 55,940 60 தான் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏற்கனவே போதாங்கிழமை 54,983 ஷார்ட் அடித்தோம். நேற்று 200 பாயிண்ட் கிடச்சி புக் பண்ணுங்க, வெளிவாரம் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டேன். ஃபோன் பண்ணார் ஹோல்டு 400 பாயிண்ட் கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி லோ 55,475, அதை பிடிக்க முடியாது. 55,600 போட்டால் கூட ஒரு 400-450 பாயிண்ட் இருக்குது. இன்றைக்கும் க்ளோஸ் பண்ணிடலாம், இதுக்கு மேலே போகாது. ஓவரால் பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது 55,500 56,500 பாயிண்ட்டுக்குள்ள தான். 250 பாயிண்ட்டு க்ளோஸ் ஆனதுலேருந்து 70 பாயிண்ட் கீழே 250 பாயிண்ட் மேலே இருக்கும், இல்லை 100 பாயிண்ட் கீழே 150 பாயிண்ட் மேலே இருக்கும். க்ளோசிங் நேற்று வரைக்கும் நல்லா இருந்து இன்றைக்கி 55,475 லோ, க்ளோஸ் ஆனது 57,700 க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 251 பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுவே சொல்லிகிட்டு இருக்கேன், பேங்க் நிஃப்டி 25,500க்கு கீழே போனால் கூட 500 மேலே தான் க்ளோஸ் ஆகும். அதே நேரத்தில் 26,000 மேலே ஒரு 50-60 பாயிண்ட் போனால் கூட 55,700-800 தான் க்ளோஸ் ஆகும். அதுதான் இந்த 4 நாள் நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு வீக்கெண்ட் ஃப்ரைடே. இன்றைக்கி நிஃப்டி ஆப்ஷன் செட்டில்மெண்ட் முடிஞ்சுது, நல்லாவே முடிஞ்சு. கன்சல்டேட் தான், அங்கேயும் போல் இங்கேயும் போல் இன்டர்டெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. நாளைக்கு வீக்கெண்ட் ஃப்ரைடே இருக்குது. டெக்னிக்கலாக பார்க்கும்போது ரொம்ப மோசமாக தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி கன்சல்டேட்டட் டெய்லி க்ளோசிங் சார்ட்டு கொடுத்துருக்குறேன். க்ளோஸ் ஆனது 55,577 நார்மல் க்ளோஸ் ஆகி, கன்சல்டேட்டட் 55,695 க்ளோஸ் ஆகிருக்கு. லெஃப்ட் டு ரைட்டு 3 ஹரிசாண்டல் லைன் இருக்கும். மேலே உள்ள 2 ஹரிசாண்டல் லைனும் டாப் சென்டர் கீழே உள்ள பாட்டம். இது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கீழே உள்ள 3வது ஹரிசாண்டல் லைன் 55,157 55,200 ஹிட் ஆகிட்டு க்ளோசிங்கும்
55,500க்கு கீழே தான் போன வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆயிருக்கு. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இன்னைக்கு இந்த 4 நாளுமே திங்கட்கிழமை 55,500க்கு கீழே இன்டர்நெட் போயிட்டு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. செவ்வாய்க்கிழமை 55,500க்கு மேலே லோ. அதனால 55,500 55,600 உள்ள செவ்வாய், புதன், வியாழன் 4 நாளும் 3 நாளும் ட்ரேடிங் நடந்திருக்கு. ஆனால் 55,550 கீழே வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 475 ரூபா வந்திருக்கு. இப்போ நான் கீழே இருந்து மேலே பார்த்து அப் ட்ரெண்டில் ஒரு லைன் போட்டு விட்ருக்கேன். அது இந்த 5 நாள் வெள்ளி, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இந்த 4 நாளுக்கும் சப்போர்ட் லைனு இன்னைக்கு வந்தது 55,475. இப்போ நாளைக்கு வீக்கெண்ட் ஃப்ரைடே இருக்குது. 55,460 55,420க்குள்ள இன்ட்ராடே கீழே க்ளோஸ் ஆனால் அடுத்த வாரம் 26ஆம் தேதி ஜூன் மாதம் பேங்க் நிஃப்டி செட்டில்மெண்ட் இருக்குது. நிஃப்டி செட்டில்மெண்ட் இருக்குது. பேங்க் நிஃப்டியை 53,220 240 வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப இருக்குது. இந்த சார்ட் வந்து 1 2 3 4 5 6 கீழேருந்து 6ஆவது சார்ட்டு கம்ப்ளீட்டாக கீழே தான் ரெட்டிங்கில் தான் இருக்குது. ஹையர் லெவல் போச்சா ஷார்ட் பண்ணணும், உட்காந்துக்கணும், மறுநாள் க்ளோஸ் பண்ணலாம். கீழே வந்துச்சா வாங்குங்க. 55,500 இருந்துகிட்டு இருக்கு. ஓவரால் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஈரான் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் வந்து டே பை டே வந்து இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ் ஈரானை வார்ன் பண்ணியாச்சு, ரஷ்யா யூஎஸை வார்ன் பண்ணியாச்சு. டோன்ட் என்டர் ஈரான் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட், கீப் குவைட். ரஷ்யாவுக்கும் யூஎஸும் உள்ளே வந்துன்னா நிலைமை ரொம்ப மோசமாகும். அதனால் மார்க்கெட் கீழே போகிறதுக்கு சான்சஸ் மேலே இருக்குது. இப்போவும் அடுத்த வாரத்துக்கு 55,800 900 960 வந்தால் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 400 பாயிண்ட்டு 300 பாயிண்ட் கீழே வந்தால் கவர் பண்ணுங்கள். அதுக்கு மேலெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ராத்திரி 9:30 நிலவரப்படி கிஃப்ட் நிஃப்டி வந்து 24,748 இருக்குது. ஒரு 39 பாயிண்ட் டவுனில் இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் நாளைக்கு இன்னைக்கு 1 மணிக்கு அப்புறம் தான் தெரியும். டவு ஜோன் வந்து 42,171 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 44 பாயிண்ட் டவுனு. நாஸ்டாக் வந்து 19,546 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 25 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. அவ்வளோதான். கோல்டு இன்னைக்கு வந்து 33,67.63 யூஎஸ் டாலர் இருக்கு. ஒரு 1.1 டாலர் தான் கம்மியாயிருக்கு. அதே மாதிரி குரூடு யூஎஸ்ஏ 77.28 $2 இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2 குரூடும் 78.65 ஒரு $2 மேலே போயிருக்கு. அதாவது 2.5% ஈச். 2 குரூடு 2.55%, யூஎஸ் குரூடு 2.82% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னன்னா தங்கம் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு, கீழே வருது. குரூடு வந்து மேலே போகுது. இதை வச்சு இந்தியன் ஆயில் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஐஓசி, பிபிசிஎல், ஐபிசிஎல் இந்த ரெண்டும் டவுனு. இந்தியன் ஓஎன்ஜிசி அண்ட் ஆயில் இந்தியா ரெண்டும் ப்ளஸில் இருக்குது குரூட் எடுக்கிறதுனால. ஈரான் இஸ்ரேல் வார் வந்து ரொம்ப மோசமாக போச்சுன்னா இன்னும் மார்க்கெட் ரொம்ப மோசமாக போகும். அதே நேரத்தில் கோல்டு எஃப்சிக்ஸ் வந்து நீங்கள் 99,360 ஒரு 117 ரூபா டவுனு. 10 grams ஆஃப் 24 கிராட் கோல்டு. டாலர் இண்டெக்ஸ் 99.02 ஒரு 0.11% கூடியிருக்கு. இந்தியன் ருபி அகைன்ஸ்ட் யூஎஸ் டாலர் 86.73 ஒரு 25 பைசா கூடியிருக்குன்னாக்கி வேல்யூஷன் டிப்ரிசியேட் ஆயிருக்கு இந்தியன் ருபி. அவ்வளோதான். மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ரேஞ்ச் பண்ணும்போது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் 934 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. கேஷ் மார்க்கெட்டில் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் 606 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷனில் ஃபாரின் வந்து ஒரு 38,175 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் ஆர் புட் ஆப்ஷன், அது அவங்களுக்கு தான் தெரியும். அது மாதிரி நிஃப்டியில் வந்து ஒரு 27,578 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. நிஃப்டி டெரிவேட்டிவ் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா கால் ஆப்ஷனில் மேலே போகலாம், புட் ஆப்ஷன்லையும் வாங்கலாம், கால் ஆப்ஷன்லையும் வாங்கலாம். அது ரேஷியோ 1:08 இருக்குது. பார்த்துக்கிடுங்க. காலும் வாங்கியிருப்பாங்க, புட்டும் வாங்கியிருப்பாங்க. இது அது கிடையாது, டெரிவேட்டிவ். நிஃப்டி
24,800லேருந்து 24,900 ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு வாங்கிப்பாங்க. அதே நேரத்தில் 24,800 கீழே வந்து 24,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு புட் ஆப்ஷனும் வாங்கியிருப்பாங்க. இது ரெண்டும் கால் ஆப்ஷன் மேலே 24,900, புட் ஆப்ஷன் 24,700 800 இருக்கு. கீழே வந்தாலும் 100 ரூபா கிடைக்கும், மேலே போனாலும் 100 பாயிண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி அடுத்த வாரமும் அதே மாதிரி தானே வாங்கியிருக்காங்க. அதை போல பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 1362 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. இதே மாதிரி தான் 55,500க்கு கீழே போகாது, 55,56க்கு மேலே போகாது. இதுக்கு என்னன்னா 54,500க்கு கால் ஆப்ஷனை வச்சு வாங்கியிருக்கிறாங்க, புட் ஆப்ஷன் வாங்கியிருக்கிறாங்க. 55,900 கால் ஆப்ஷன் வாங்கியிருக்காங்க. இது வந்து கால் வாங்கியிருக்காங்க. இது டெரிவேட்டிவ்க்கும் போது ஒன்று விற்பாங்க, ஒன்று வாங்குவாங்க. அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப சிக்கலாக உள்ளது தான். ஃபாரின் ஸ்டாக் ஹோல்டிங் வந்து ஒரு 416க்கு வாங்கியிருக்கிறாங்க. மிட் கேப் ஸ்மால் நிஃப்டி ஒரு 1254 கோடி வாங்கியிருக்கிறாங்க. ஃபாரின் ஸ்டாக் ஆப்ஷன் 1610 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி மார்க்கெட் நல்ல மாதிரி தான். லெஃப்ட் ரைட்டில் கீழே போனாலும் பைசா, மேலே போனாலும் பைசா, அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் நிஃப்டியில் வாங்கியிருக்காங்க, பேங்க் நிஃப்டியில் வாங்கியிருக்கிறாங்க, ஆப்ஷனில் வாங்கியிருக்காங்க, எல்லாமே வாங்கியிருக்காங்க. எதுவுமே மைனஸ் கிடையாது. எக்ஸப்ட் நிஃப்டி ஃபின் சர்வீஸில் ஒரு 20,000 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. அவ்வளோதான்.